ஹாய்ங்க. நம்ம வீடியோ பார்க்க வந்த யூடியூப் விவசாயிகள் அனைவருக்குமே வணக்கம். இப்போல்லாம் எல்லாருமே யூடியூப்பை பார்த்து நிறையா பேர் மருந்தடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் எந்த மருந்து எதுக்கு பயன்படும் அப்படின்னு யூடியூப்பை பார்த்து நிறையா பேர் தெரிஞ்சுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம சோளம் விதைப்பு செஞ்சு கிட்டத்தட்ட 20 to 25 நாள் ஆகிடுச்சு. 2 பிரச்சனை வந்திருக்கு. அதில் ஃபஸ்ட்டு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை தான். இது சோளம் அப்படியே சுருண்டு போய் அப்படியே இருக்குது, வளர மாட்டேங்குது. 2வது பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போவே சோளத்தில் படைப்புழுவோட தாக்கம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 2 பிரச்சனைக்கும் எந்த மருந்தை பயன்படுத்தினா பக்காவான ரிசல்ட்டு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட்லேயே சேரும். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஏன் அந்த சோளம் சுருட்டிகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சோளத்தில் சத்துகள் குறைபாடு அதிகமாக இருக்குது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா மண்ணோட தரம் அது போல் மாற்றமாக இருக்கும். மணலாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொள்ளையில் அப்படி தான் இருக்கும். அதேமாதிரி பொட்டாங்கல்னு சொல்லக்கூடிய அந்த கொள்ளையிலையும் அப்படி தான் இருக்கும். மேக்ஸிமம் இந்த களிமண், வண்டல் மண், கரிசல் மண் அந்த மாதிரி உள்ள ஏரியாவிலாம் இந்த பிரச்சனை அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். இல்லை விதைப்பொருளோட பிரச்சனையாக தான் இருக்கும். மற்றபடி அந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் கிடையாது. நம்ம மண்ணில் தரம் கம்மியாக இருந்ததுன்னா அது போல் வரும். ஸோ நம்ம அதுக்கு என்ன மருந்து பயன்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா போரானும் கால்சியம் நைட்ரேட்டும். கால்சியம் நைட்ரேட்டு 14%, அதில் நைட்ரஜன் கூடவே இருக்குது. அதே போல் போரான் 20% நெருக்கி இருக்குது. ஸோ நம்ம ரெண்டையும் இதை பயன்படுத்தும் போது நம்ம சோளம் டக்குன்னு அதுக்கு தேவையான அந்த சத்துக்கள் குறைபாடு எல்லாத்தையுமே நீக்கி சோளம் நல்லா வளர ஆரம்பிச்சிடும், துளிர் அடிச்சிடும். அதுக்கு மெயினான பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளைமேட்டு சேஞ்ச் ஆகிறது தாங்க. நாங்கள் சோளம் போடும்போது கரெக்டாக போட்டு முளைச்சி வர்ற ஸ்டேஜில் 3ஆம் நாள்லேருந்து கரெக்டாக மழை பிடிச்சிச்சு. களைக்கொல்லியோட எஃபெக்ட் வேறு தேவையில்லாத அது வேறு அடிச்சிட்டோம். அதை அடித்ததும் 3ஆம் நாள் 4ஆம் நாளில் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஸோ தொடர்ந்து 2 நாள் மழை பெஞ்சதுனால அந்த களைக்கொல்லியோட எஃபெக்ட் ஆனது அப்படியே மண்ணில் இறங்கிடுச்சு. ஸோ அந்த சத்துக்கள் குறைபாடுக்கு வர்றதுக்கு காரணமே மெயின் ரீசனே அந்த களைக்கொல்லியோட எஃபெக்ட் தாங்க. சொல்லப்போனால் நம்ம களைக்கொல்லி எப்போ தவிர்க்கிறோமோ அப்போ தான் நமக்கு மண்ணோட தரம் பாதிக்காமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த படைப்புழுவோட தாக்கத்தை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். படைப்புழுவுக்கு நமக்கு நிறையா மருந்துகள் இருக்குது. ரேட்டு அதிகமாகவும் இருக்குது, ரேட்டு கம்மியாகவும் இருக்குது. ஸோ நாங்கள் 4 ஏக்கர் நெருக்கி பயிர் பண்ணுறதுனால கம்மியான ரேட்டில் மருந்து வாங்கணும்னு பார்த்திங்கன்னா நமக்கு செலவு அதிகமாக போயிட்டே இருக்கும். அதனால் நம்ம எந்தளவுக்கு கொஞ்சம் ஹெவியாக வாங்கிக்கிறோமோ அது நல்லது. நம்ம எந்த மருந்து அடிக்க போகணுன்னாலும் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ப்ரேயரை கழுவிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் லாஸ்ட்டாக சோளத்துக்கு களைக்கொல்லி அடித்ததோடய அப்படியே வச்சாச்சு. லேசாக அழைச்சிட்டு தான் வச்சோம். இருந்தாலும் நம்ம சோளத்துக்கு மேலே அடிக்கிறதுனால களைக்கொல்லியோட எஃபெக்ட் திரும்பவும் படும். ஸோ சோளம் படுற இடம்லாம் அப்படியே சுருண்டு போகிற மாதிரி போயிடும். அதனால் ஸ்ப்ரேயரை வாஷ் பண்ணிக்கிட்டு தான் நம்ம தண்ணியை ஊற்றணும். $16 லிட்டர் டேங்குக்கு கிஸ்ஸி எவ்வளோ பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா 20 to 25 ml பயன்படுத்தினா போதுங்க ஒரு டேங்குக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா சோளம் 20 to 25 நாள் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இப்போல்லாம் லைட்டாக பட்டாலே அந்த புழுக்களாக அப்படியே செத்து விடும். நமக்கு தோகை அதிகமாக வெடிக்க தான் நமக்கு மருந்து ஃபுல்லாக போய் ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நமக்கு இப்போ தோகை 2, 3 அந்த ஸ்டேஜில் தானே இருக்குது. லேசாக இந்த வாடையை கண்டாலே இந்த புழுக்கள் எல்லாமே மயங்கி விழுந்துடும். அதுக்கு மேலே அதை சாப்பிடாது, இறை எடுக்காது. இதோட ஃபங்க்ஷன் முழுக்க புழுவை பட்டினி போட்டு தீனியே எடுக்க விடாமல் அதை சாவடிக்கிறது தாங்க அதோட மெயின் ஃபங்க்ஷனு. ஸோ நமக்கு எந்த பூச்சாக இருந்தாலும் சரி, நிலக்கடலையாக இருந்தாலும் சரி, சோளமாக இருந்தாலும் சரி, நெல்லாக இருந்தாலும் எல்லாத்தையுமே இதை பயன்படுத்தலாம். குறிப்பாக இந்த மாதிரி இளம்பயிர்களுக்கெல்லாம் இதை நல்லா பயன்படுத்தலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா பயிரும் நல்லா செழிப்பாக வளரும். அதே போல் தண்டு கொஞ்சம் தடிமனாகவும் வரும். சோளம் எந்தளவுக்கு கொஞ்சம் வளருதோ அந்தளவுக்கு கருதும் நல்லா வைக்கும், பூவும் நல்லா எடுக்குங்க. அதே போல் கால்சியம் நைட்ரேட்டு ப்ளஸ் போரான் அந்த கலவை எவ்வளோ ஒரு டேங்குக்குன்னு பார்த்தீங்கன்னா 14 லிட்டர் டேங்குக்கு 50 கிராம். மேக்ஸிமம் ஏக்கருக்கு 1/2 கிலோ போதுமானது. ஸோ அதுக்கு மேலேயும் நம்ம பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்டால் ஒரு 3/4 கிலோ அந்த ஸ்டேஜுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். 10 டேங்க் 11 டேங்க் தான் அடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு இந்த அளவுக்கு மருந்து நம்ம பயன்படுத்தினா போதுமானது. இதுலேயே நமக்கு தண்டு நல்லா தடிமனாகவும் வரும், உருட்டாகவும் வரும், நமக்கு நல்லாவும் இருக்கும், செழிப்பாகவும் இருக்கும், பசுமையாக இடுங்க. ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா சோளம் அப்படியே பசுமையாகிடும். ஸோ நம்ம அதை நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோட்டோஸாக போடுறோம், கண்டிப்பாக பாருங்கள். மருந்து மேக்ஸிமம் ஈவினிங் டைமில் அடிங்க, அதே போல் காலை டைமில் அடிங்க. வெயில் நேரத்தில் அடிச்சிங்கன்னா புழுக்கள்லாம் எங்கே தான் இருக்குன்னு நம்மளால் கலண்டே பிடிக்க வைக்காது.
அந்த இலையில் அப்படியே ஃபுல்லாக சுருட்டிட்டு உள்ளார ஓடி போய் ஒழிச்சிக்கிட்டுருவோம். ஸோ நமக்கு ஈவினிங் டைம் அடிக்கும்போது மேலே வர ஆரம்பிச்சிடும். நைட்லலாம் தண்ணி விடும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே மேலே உட்காந்து அரித்து அந்த சோளத்தை சுத்தமாக அப்படியே சுரண்டி தின்னுடும். ஸோ அது சத்தெல்லாத்தையும் இழுத்துக்கும் போது அப்போ நமக்கு சோளம் வளராது. அதுதான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய பிரச்சனை. அதே போல் நம்ம சோளத்துக்கு என்னென்ன எரு வைக்க போகிறோம், இது வரைக்கும் என்ன எரு வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நாங்கள் சோளம் எந்த ரகம் பயன்படுத்தியிருக்கோம், ஸோ இதை நாங்கள் எப்படி போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சீடர் மிஷினை பயன்படுத்தி தான் அந்த சோளத்தை போட்டிருக்கோம். ஸோ எங்களுக்கு எந்தளவுக்கு அங்கே வீணாக்கிருக்கு பார்த்தீங்களா. கிளைமேட் வந்து நமக்கு மழை வேணுங்கிறப்ப மழை பெய்ய மாட்டேங்குது, வேண்டாங்கிறப்ப நிறையா பெஞ்சு தள்ளிடுது. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க.